ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். இந்து வித் மணி. இப்போ நம்ம என்றைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 20,000 சேலரி வாங்குறவங்கள எப்படி பட்ஜெட் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். சேலரி பட்ஜெட் பிளான். அதுதான் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் முன்னாடி நான் ஆல்ரெடி 50,000க்கு போட்டிருந்தேன். இது 20,000க்கு போட்டிருக்கேன். ரெண்ட்டு, ரூமு இது எல்லாமே இன்கேஸ் அது மாதிரி இருக்கிறவங்க 4,000. ரெண்ட்டு சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் 4,000க்கு நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். க்ளாசரி ஐட்டம்ஸ் 4,000 போட்டிருக்கேன். ட்ராவல்ஸ் பஸ்ஸு, ஆட்டோ, ட்ரெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்க பிரித்து 2,500 போட்டிருக்கேன். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மொபைல் பில் 1,500 போட்டிருக்கேன். மெடிசன்ஸ் 2,500. இது எல்லாமே போட்டிருக்கேன். டோட்டலாக 16,000க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பிரிக்காமல் இருக்குது. இன்கேஸ் மெடிசன்ஸ் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு இல்லைனா 2,500 நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடலாம். எமர்ஜென்சி ஃபண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு அதுக்காக நம்ம பிரித்து வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இன்கேஸ் மொபைல் 1,500 நான் போட்டிருக்கேன். எலக்ட்ரிசிட்டியும் மொபைலும் ஃபார் இந்த மந்த்துக்கு கரண்ட் பில் ஒரு 1,000 தான் வந்துச்சு. மொபைல் நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 500 ஒரு 600 ஒரு 700 அந்த மாதிரி சேவிங்ஸ் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எதெல்லாம் மந்த்லி நான் ஒரு மெனு பிளான் தான் போடுறேன். இதுதான் ஃபிக்ஸட்னு சொல்லிட்டு நான் போடல. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதில் எவ்வளோ மணி மீறுதோ அது எல்லாமே எமர்ஜென்சி ஃபண்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மந்த்லி இந்த 16,000ல் ஒரு 12,000 தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் டோட்டல் அமௌண்ட்டில் உங்களுக்கு பட்ஜெட்டில் காலி ஆகிடுச்சு. மீதி 4,000 சேவிங்ஸ் இருக்குன்னா அது தனியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு அதே மாதிரி அதுலேருந்து ஒரு 3,500 இல்லை 3,000 சேவ் ஆகலாம். இல்லை 3,000 செலவாகிட்டு 1,000 கூட சேவ் ஆகலாம். அந்த மாதிரி அது மந்த்லி நம்மளோட ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ப்ரிடிக்ட் பண்ணுறதுல நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், அதுக்குன்னு தனியாக குறிப்பிட்ட அமௌண்ட் இவ்வளோ போட்டுடுறோம். அதில் நம்மளால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அது மிச்சம் பண்ணி நம்ம வைக்கிறது நம்மளுடைய இதுதான் அது. ஓகேங்களா? அதில் ஒரு ஆள் 16,000 நான் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் சொல்லிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது, எஸ்ஐபியில் போகிறது 2,000 போட்டிருக்கேன். ஏன்னா 20,000 சேலரிக்கு. நமக்கு அதுவே போதும். எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப் அக்கௌண்ட். எஃப்டி நம்ம 1,000 போட்டிருக்கேன். நீங்கள் அதை தனித்தனியாக பிரித்து பிபிஎஃப்பில் 500 போட்டுட்டு கூட ஆர்டி ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்றில் 500 கூட எதனா ஒன்றில் போட்டுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு 500 நம்ம எப்பயுமே சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒண்டியல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் மந்த்லி 500 அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் 16,000 போட்டோம்ல, அதில் எதனா மணி சேவ் ஆச்சுனாலும் அந்த மணியை தூக்கி கூட நம்ம எமர்ஜென்சி ஃபண்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவுட் சைட் ஃபுட்டு, ஷாப்பிங்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 500 போட்டிருக்கேன். ஓவரால் 4,000. ஓவரால் 20,000 இதான் மெனு பிளான். ஓகேங்களா? இதை விட வேறு எதனா சேலரி நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க, வேறு எதில் எனக்கு சேவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி மிச்சம் பண்ணுறது எனக்கு தெரியல, எதனா சொன்னிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று டெய்லி நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் எதனா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.